அது மாதிரி அச்சிருவாரு. அச்ச ஒண்ணு தேம்பி எழுதுனா அது பாத்துட்டாருன்னா எங்க வீட்டாண்ட ஒரு கடை இருக்கும், போயிட்டு சமோசா போண்டா எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு. அதுக்காக நான் தேம்புவேன். இவன் வேற எதுக்கோ தேம்புறான். இல்ல எதுக்கு இப்படி தேம்புறான்னு 5 நிமிஷம் ஃப்ளோவா பேசுறான். அதான் எனக்கு டவுட்டா இருக்கு ரொம்ப. இல்லடா ரிஸ்வான், ஆமா அது வேற. பாத்தியாடா எப்படியோ ஃபண்ட் கொடுக்குறான்னு நினைக்கிறேன்டா. புரியுதா? ஒரு மீட் நடத்துறதுக்கும் 5000 10,000 பேமெண்ட் இல்ல குமரி, நீ இல்ல குமரி, இல்ல அவங்க யாரும் கண்டுக்கிறதே இல்ல. அதனால ஏதோ கஷ்டப்படலாம்னு தான் பண்ணிருக்கானுங்க போல. நம்ம வேலையை விட்டு இப்படி போய் உட்கார முடியுமா? காசு வேணும்ல. அடுத்த நாள் இவனுங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருந்தா இவனுங்க டெய்லி இந்த வேலையை மட்டுமே பாக்குறானுங்க. சரி உச்சா போயிட்டாங்க. வேலைக்கு போக மாட்டானுங்க. உண்மையா? டேய் இவனுங்கலாம் எங்க ஆனா வீடியோ எடுத்தவனுக்கு ரொம்ப தாண்டா குமரி. வீடியோ எடுத்து கையோட திரும்பி காட்டுறாங்க பாருங்க. என்ன போயிருக்கான் டேய் வன்மை கூட ஒண்ணு. இது உண்மையாவே அப்படி நடந்திருந்தா அதெல்லாமடா காட்டுவோம் பாவம் அவனை. இதுல வேற யூரின் போயிட்டான் பாருங்க. இதெல்லாம் பெருமையா போட்டுட்டு இருக்கானுங்க. பயத்துல யூரின் போயிட்டானாமா. அதுவும் யாரா நீ? பயத்துல போயிட்டு பாவம். டேய் என்ன சொல்ல, அதெல்லாம் பார்க்கல. அது வேற போட்டாங்க. இது இன்ஸ்டாகிராம்ல வந்தது, தனியா வந்தது. இல்ல சீரியஸா இல்ல. அவன் எப்ப தெரியுமா அது வந்து மாட்டினான்? கடைசி உதயநாத் தம்பின்னு சொன்னான் தெரியுமா? அப்ப மாட்டினான்டா அவன். இந்த வரிலே உதயநாத் தம்பி நீ சொல்ற பாத்தியா? அதான் விட்டுப்பா. நீ யாரோட தம்பி வேணா சொல்லு. நான் வந்து இப்ப நான் கூட தான் சொல்லுவேன் நான் தளபதி தம்பிடா. அதுக்கு என்னது தவுலுத்தா சொல்லுவேன், தனாட்லா சொல்லுவேன். என்ன நீ அந்த பாடி லாங்குவேஜ் என்ன? நீ பொலிட்டிக்கலா பேச வந்திருக்க, அந்த இடத்துல உங்க பாடி லாங்குவேஜ் என்ன? நோ நோனா என்னடா இப்போ நோனா? நோனா இப்ப அவரு ஐயோ பயங்கரமான ஐட்டங்காரி இவரு பேசுறாருனாவே நம்மளுக்கு அப்படியே இதுவாயிடும், ஒதுரும் அப்படின்னு எடுத்துக்கணும் போல. தவுலத்தா சொல்றேன், திமுறா அந்த மாடுலேஷன் இவன் சொல்றான் பாத்தியா? அந்த பப்ளு மாதிரி இருந்துட்டு டிஆர்பி ராஜா சொல்றான்ல, திமுக காரன் சும்மா வரலாம். அது நீ உதயண்ணா தம்பி தானே? அதுதான் தளபதி மாடுலேஷன் எடுக்கிறேன். ஏன் உங்க நொன்ன ஒரு 10 படம் நடிச்சிருக்கானே, அவன் மாடுலேஷன் எடுத்து நொட்ட வேண்டியதானே நீ? எதுக்கு உனக்கு மாசு காட்டணும்னு தோணப்போ கூட வேற ஒருத்தங்க மாடுலேஷன் தான் இருக்குது. பாடி லாங்குவேஜ் இன்னொரு டுபாக்கூர் கூலிங் கிளாஸ் பவுடர் போட்டு பேசும் தெரியுமா? அண்ணா மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒருத்தன். ஆமா அதை விட இந்த தயவு செஞ்சு இனிமேல் சாப்பிடுறதுக்கு நாங்க தான் காரணம், ட்ரெஸ் போறதுக்கு நாங்க தான் காரணம், இதை மட்டும் சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. அவனுக்கு அன்றே வேற மறந்துடா. ஏடா கோமணம் கட்டுறது, நேத்து அண்ணா கோட்டு போட்டதுக்குன்றானுங்க, என்ன சொல்றது இவனுங்கள? அதுவும் தாண்டி அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பீட்டர் இங்கிலாந்து அது விசாரிச்சுட்டேன். பீட்டர் இங்கிலாந்து தான் அண்ணன் யூஸ் பண்றதான் பிளேசர்ஸ். அது பீட்டர் இங்கிலாந்து வந்து இங்க சென்னையில வந்தது காரணம் திமுக தானா. அதனால அவங்க சொல்றாங்க அண்ணன் கிட்ட சொல்லி வேற பிராண்ட் மாத்த சொன்னோம். சரி, இந்த டைட்டன் தமிழ்நாட்டுல வந்தப்ப யாரு இருந்தா? கருணாநிதியா ஜெயலலிதாவா? யாரு டைட்டன்ஸா? டைட்டன் நம்மளுக்கு ஒசூர்ல வந்தப்ப டைட்டன் அப்படியா தெரியல. டைட்டன் ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, வேணா போய் பாருங்க, நல்லா இருக்கு. டைட்டன் எதுக்கு தெரியுமா வந்தது ரிஸ்வானு? பேரு சொல்லு. லாஸ்ட்ல இருக்க டான் வந்து தமிழ்நாடு. ஓ வாவ். ஃபர்ஸ்ட்ல இருக்க டிஐ வந்து டாடா இண்டஸ்ட்ரீஸ். ஏங்க டைட்டன் வந்து வந்தப்போ வந்து இவரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் டைம் நினைக்கிறேன். அதான் எம்ஜிஆர் டைம் 1984. ஓகே. இதுல தமிழ்நாடு இன்வெஸ்ட்மென்ட்டே 1 lakh crore கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் டைட்டன்ல. ஆமா ஆமா, ஷேர் 27.88 ஷேர். டிஐ வந்து இது டிட்கோ, நெக்ஸ்ட் டிஏ இருந்தது தமிழ், அது என்ன வந்து நாடு டைட்டன். அதான் டாடா பிளஸ். ஓகே டாடா பிளஸ் டாடா இண்டஸ்ட்ரீஸ் பிளஸ் தமிழ்நாடு டிட்கோ. ஆமா எஸ். உதய் என்னடா ரீட் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் முதல்வர் பதில் சொல்லணும்.
டேய் அதை அவன் ஏன் சின்ன மென்ஷன் பிள்ளை பண்றான்? மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவான். அவர் எல்லாத்துக்கும் பண்ண முடியுமாடா லூசு மாதிரி கேக்குறதுக்குலாம். அதான் எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணுமே வேலிடா இல்ல. ஒரு 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 ப்ரூவன் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து நீ வந்து இதை பண்ணணும் ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா? அப்படி பைத்தியக்காரன் மாதிரி இந்த சன் டிவி கலைஞர் டிவில லூஸ்லாம் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. இல்ல நாளைக்கு அண்ணன் சொல்லணும், இந்த எவிடன்ஸ் இல்லாம கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் இல்லாம ஏதாவது சொல்லுவாருன்னு பாப்பேன். இவர் ரொம்ப ஆக்சுவலா டீசெண்டா இருப்பாருப்பா, அதான்ப்பா கொஞ்சம் கஷ்டம். இல்ல இன்னொன்னு நாளைக்கு அடி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஏன்னா அன்னைக்கு ரொம்ப ஒரு வார்த்தையை விட்டான்டா பாத்தியா நீ? அந்த பாலியல் இதுக்கு வந்து எல்லாத்தையும் 19 அவனு சொன்னான் அவன். எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு கேட்கறது எது போனீங்கன்னு பார்த்தா இப்போ ஐயோ, எல்லாரும் எதுக்கு அவர் ரொம்ப போறீங்க? பேச மாட்டாரு. அது ரொம்ப ஒரு மாதிரியான வேர்டுறா. அது ரொம்ப அது இன்னொன்னு சரியான ட்ரிகர். யாரும் கேட்டீங்களா இவனுங்களுக்கு எல்லாம் நல்லா காசு கொடுப்பாங்களா? இவனுங்களுக்கு ஆக்சுவலா ஆபீஸ் பெருசா இருக்கு போல. இவனுங்க அந்த பென் எல்லாம் போட்டு விளையாடி இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பானுங்க. அது இந்த இப்போ ஆமா டேய் அது என்னடா விட்டப்பா இவ்வளவு கிரிஞ்சா ஒரு கேம் விளையாடி இருக்கானுங்க. அவனுங்க இப்பதானே 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டேன். இல்ல இந்த டீம் எப்படி நம்ப பெண்ணு வச்சானுங்க உள்ள தெரியல. விழுந்தா, அந்த உதயநிதியா இல்லடா பெண்ணு அந்த பாக்ஸுக்குள்ள பெண்ணு விழுந்தா இது நடந்துரும் அது நடந்துரும். என்னடா அதுவே பைத்தியக்காரங்க இவனுங்க. எடிட்டு. அது ஒரு பெண்ணு வந்து விழும் இல்லையா, அதுவே எடிட்டு. எப்ப பெண்ணு விழுதோ அப்ப எடிட் பண்ணி அது போட்டுட்டு கரெக்ட் வந்துரும். கரெக்ட். அது எடிட் ஷார்ட் கட் ஆகும். அதுல முட்டா ஷார்ட் பசங்க கட் எடிட் கூட கரெக்டா பண்ண தேவையில்ல. பண்ண தெரியல. இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்டாரியை நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்படிதான் ஏமாத்திருக்கானுங்க அந்த ஆளை எவ்வளவு வருஷமா. இன்னொன்னு இது அந்த நேத்து வந்தான்ல அந்த பையன் பேர் என்னது, இம்ரானா? தெரியலடா. உதயநாத் தம்பி. இல்ல எனக்கு என்னன்னா இவங்க வந்து முஸ்லிம்ஸ்க்கு இருக்கிற ஸ்கேரை வந்து சில வாட்டி பிரெயின் வாஷ் பண்ணி 2 பேருமே முஸ்லிம்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்கள இறக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்களான்னு எனக்கு ஒரு டவுட். தெரியலடா அது என்ன மாதிரி இவனுங்க இதெல்லாம் நம்பி போறானுங்க. ஒரு கட்சி பின்னாடி நிக்குது பாத்தியா, இந்த டீமை நம்பிட்டு. ஏன்னா அந்த ஒருத்த கார்ல உட்காந்து பேசுவாங்க அவனும் முஸ்லிம், ஆமா இம்ரான் பையனும் முஸ்லிம். அந்த கார்ல உட்கார்ந்து பேசணும் தான் ஹைலைட். ஆத்துன்னு ஆத்துவான் கார்ல. எரிச்சலா வரும்டா. அவன் லூசு மாதிரி இருக்கும்டா அவனை பார்க்கும் போது. ஏதோ 100 வருஷம் ஜோசியம் பார்த்தா மாதிரி ஒரு விட்டுவான் காருக்குள்ள உட்காந்துட்டு. அவன்லாம் மே 4ஆம் தேதி எங்க போய் வச்சிருப்பானே தெரியாது மூஞ்ச. வெளிநடப்பு செஞ்சு வெளியே போனார்ல எடப்பாடி, யாருமே மைக்கு போட்டு ஏதோ கேள்வி கேட்கலையோ? பிரஸ் மீட் கொடுத்துட்டு உள்ள வந்தாரா? கொடுத்துட்டாரு. ஓகே. ஆனா அது அப்படியே உள்ள வந்தாரு. அப்படியே போயிடணும் மேடம். வெளிநடப்புனா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கல்ல. அவனுக்கு வேறனே அட்டென்ஷனுக்காக தான் ஏஞ்சி வந்துட்டோம். இல்ல அதாவது அசம்பிளில எடப்பாடியை கண்டிக்கவே இல்லடா. அது கட்சியே மதிக்கல ஏடிஎம்கே. அதான் உண்மை. அவன் கட்சியில இருக்கவங்களே வெளியே வரல, அப்புறம் என்ன லெவல்ல இருக்காருன்னு யோசிச்சு பாரு. எனக்கு என்ன டிவிகேல இருந்து மறுபடியும் போய் அங்கேயே உட்காருங்க இங்க வராதிங்கன்னு நினைப்பாங்க நினைக்கிறேன். நாளைக்கு இவர் மட்டும் தான் பேசுவாரா? அண்ணா மட்டும் தான், வேற எதுவும் இருக்கு அந்த மாதிரி உதயநிதி திரும்பி பேசுவானா? சிஎம் அட்ரஸிங் தான் நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ. ஸ்டார்டட் வித் கவர்னர் எண்ட்ஸ் வித் சிஎம் நினைக்கிறேன். ரமேஷ்னா அன்னைக்கு சூப்பரா பேசினாப்ல. நம்ம இதுல எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா வந்து சூப்பரா இருந்தது. ராஜ்மோகன் கொலோக்கியலா பயங்கரமா சரியான தமிழ் அந்த லாங்குவேஜ்ல நல்ல இது இருக்கு. ஆமா ஸ்லாங் நல்லா இது பண்ணுவார். ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா யோசிச்சோ எதுவும் திணறாம அப்படியே ஃப்ளோ. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சூப்பரா இருக்குடா. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சூப்பரா இருக்கு. அவனுங்க ஸ்டைல்லயும் ரொம்ப கொலைக்கலா பேசிடுறாரா, அதனால அது ரொம்ப டீப்பா இருக்கு. இந்த இடத்துல வைகோ இவங்க பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும்டா. ஆமா வைகோல அனல் பரவும் பழைய இதெல்லாம். வைகோலாம் மோடியவே திட்டுவான் உட்காந்து, தெரியுமா? இந்த வைகோட ஸ்லாங் எல்லாம் சூப்பரா இருக்கும். ரொம்ப அவன் பேசுறது எல்லாமே அவரு ஃபீல் பண்ணுவாரு, ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு தனிச்சு சின்னத்துல நின்றுக்கலாமேன்னு. தீப்பெட்டி சின்னத்துல நின்றுதான் இந்நேரம் உள்ள போயிட்டு அமைச்சர் ஆயிருப்பாரா. என்ன பொதுக்குள்ள ஏதோ கூட்டுறாங்க, என்னாச்சு? என்னைக்கு அது?
27 அவங்க என்னது இவரு வைகோ கட்சி குழு கூட்ட போறோம்னு சொல்லியிருந்தாரு. பாத்தீங்களா? பாக்கலையா? என்ன கடப்பாரா பாய்ஸ் ஹோஸ்ட் எங்க போயிட்டாரு? தூங்கிட்டாரா? ஓ இல்ல 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 நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஐயோ அது உனக்குதான் தெரியும். விட்டோபா இவங்களே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வைகோ எது? பொதுக்குழு கூட்ட போறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா 27 என்னைக்கு 27 என்ன பை எலெக்ஷன்ல சீட்டு கேட்பாரா நம்ம கிட்ட? அப்போ பை எலெக்ஷன்ல கேக்குறாரான்னு தெரியல. ஆனா அவருக்கு அங்க இருக்க பிடிக்கலையா அது மாதிரி, அதனால வந்து இது பண்ணிடுவாரு. ஆனா மோஸ்ட்லி இப்ப அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் வந்து வெளியில வராராமே. ஆமா ஆமா அது கன்ஃபார்ம் தானேங்க. அது எப்ப இருந்தாலும் நடக்கிறது தானே. இதெல்லாம் கொடுத்துட்டாரா? இது மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா அவர் அங்க போய் ஜாயின் பண்ணிடுவாராம். ஆமா அவரு அந்த இவங்க இருக்காங்கல்ல சைக்கிள் பேர் என்ன, ஜிகே வாசன். ஆமா ஆமா அவனுக்கு அப்படியே இங்க தமிழ் மாநில வந்துருவானுங்க. காங்கிரஸ். அவனுக்கு அப்படியே இங்க வந்துருவானுங்க நினைக்கிறேன். அப்பா அந்த லக்கேஜ் போயிடுச்சுப்பா. ஆமா அப்படியே அவனு இங்க வந்துட்டு இங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுவானுங்க போல. ஆனா 29 வரைக்கும் காங்கிரஸ் கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படிதான் இருப்பானுங்க போல. 29ல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாதான். ஆமா ஆமா அவங்க கொஞ்சம் பொறுமையா தான். ஏன்னா அவனுங்க இப்பவே சொல்லிட்டானுங்கன்னா அவனுங்க அங்க கலைச்சிருவாங்க, பயம் இருக்கு அவனுக்கு. ஆமா இல்ல அங்க அவனுங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டு இருக்கானுங்க. புரியுதா? பிஜேபி மொத்த கட்சி ஆமா வாங்கிட்டு இருக்கான் நார்த் இந்தியால இருக்கவன். அப்ப நம்ம கொஞ்சம் லைட்டா அது கொஞ்சம் பேக் அடிச்சுதான் இது பண்ணணும். அது கொஞ்சம் பிளான் பண்ணி 30 தான் சீட் பண்ணுவானுங்க. இல்ல சாதாரண திமுக விஷயம். போய் அந்த வேலையிலேயே உடச்சு விடக்கூடாதுன்றதுக்காகவே இவனுக்கு கொஞ்சம் அமைதியா தான் இருப்பானுங்க ஒரு 2 வருஷத்துக்கு. ஆமா 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 இவனுங்களுக்கு 28 எம்பி இருக்காங்கல்ல. ஆமா இவங்களுக்கு இருக்காங்க 22 இவங்களுக்கு டிஎம்கேக்கு 22 இருக்கு. டீலிமிட்டேஷனுக்கு அவனுக்கு 6 தான் தேவை. இப்ப இவனுக்கு பாட்டுக்கு எதிர்த்து பேசிட்டு இவனுங்க அங்க போய் 6 போட்டானுங்கன்னா டீலிமிட்டேஷன் வந்துடும், 1 நேஷன் 1 எலெக்ஷன் வந்துடும். அப்ப 29ல எல்லா ஸ்டேட்டும் அவங்க வந்து இதுலயும் கலைக்க வேண்டியதா இருக்கும். எல்லாமே பிரச்சனை ஆகும் அவனுக்கு. அது தேவையில்லாத சிக்கலை தான் கொண்டு வரும். அவனுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்த மாசம் தெரிஞ்சிடும் அவனுக்கு. ஆனா சீனா போடுறானுங்க பிஜேபி. ஏதோ அவன் ட்ரீம் எவனோ ஒருத்தன் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தானுங்க. அவரோட ட்ரீம் திட்டமாம இது 1 நேஷன் 1 எலெக்ஷன். ஆமா அவனுக்கு கொண்டு வந்துட்டானுங்கன்னா ஈஸியா கான்சன்ட்ரேட் பண்ணிடலான்னு பாக்குறானுங்க அவனுங்க ஒரே எலெக்ஷனா. எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எல்லா எலெக்ஷனும் ஒரே டைம்ல நடத்திடுவானுங்களோ? ஆமா ஆமா உள்ளாட்சி மட்டும் நீங்க அப்பப்ப நடத்திக்க வேண்டியதான். உள்ளாட்சி 6 மாசத்துல நடத்திடணும். அப்படி கொண்டு வந்துட்டானுங்கன்னா எல்லாமே ஒன்னாயிடும்னு பாக்குறானுங்க அவனுங்க. அதுல டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டானுங்கன்னா தொகுதி வேற ஏறிடும். இப்ப 543 இருக்கா 800 சில்லறை கிட்ட வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா நார்த்ல வந்து தொகுதி கூடிடும். அப்ப அவன் நார்த்தை வச்சு ஆட்சி அமைச்சிடலாம், சவுத்து தேவையில்லைன்ற மாதிரி பிளான் பண்ணுவான். இப்போ அந்த பாமகவும் அதிமுகவும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கு என்ன காரணம்? இப்போ ஒரு தனியா ஒரு வாரியம் அமைக்கணும்னு சொல்லி இப்போ இது போட்டாங்கல்ல. ஆமா 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 இப்ப 2018 இன்னும் டிலே ஆகிட்டே போகுதுன்றாங்க. இப்ப இந்த வாரியம் அமைச்சு இப்ப மறுபடியும் இதோட ரூல்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு 1.5 வருஷம் ஓடிடும். இப்போ நம்ம இந்த ஏற்கனவே இருக்க காவிரி மேலாண்மை வாரியத்து மேல நமக்கு கான்பிடென்ட் இல்ல. அதனாலதானே இப்போ அடுத்து ஒரு கேஸ் போட வேண்டியது இருக்கு. ஆமாமா அதுக்குதான் கேஸ் போடுறோம் படி. ஆனா அவங்களோட ஃபீல் என்னன்னா இன்னும் இது டிலே ஆகிட்டே தான் போகும். பிரச்சனை முடிஞ்சு நமக்கு உருப்படியா தண்ணி வர்றது வேலையும் இருக்காது. அதுக்கு பதில தோட்டல தெளிவா வாங்கிட்டு தண்ணியாவது வாங்கிட்டு இருக்கலாம், கட்ட விடாம ஸ்டே பண்ணலாம். புதுசா ஒரு மாதிரி இருந்துச்சு இன்னும் டிலே பண்ணிட்டே போக வேண்டாம் ப்ராசஸ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க எதிர்கட்சியில. அதுவும் இல்லாம அந்த வாரியம் சப்போஸ் வந்து ஒன் சைடடா முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா கோர்ட்ல போய் திருப்பி நம்ம நிக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணுவோம்னு அவங்க அந்த சைட்ல அந்த மாதிரி ஒரு வாத வேற சொல்றாங்க. ஆக்சுவலா இவனுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா உதயநிதி சொன்னோன்னா அண்ணன் சேர்க்கிறேன்னு சொன்னோடனே திருப்பி கேட்டாரு சபாநாயகர். அப்பவே எந்திரிச்சு சொல்லிருக்கலாம். இவனுங்க யோசிக்கவே இல்லை. சட்டமன்றத்துக்குள்ள இருந்த எவனுக்கும் அறிவு இல்லை.
சண்முகம் தோழர் வந்து சிபிஎம் இருக்காருல்ல, அவர் வந்து ஆமா வெளியில மேடையில பேசவும் தான் எடப்பாடிக்கே அறிவு வருது. எடப்பாடி அங்கதானே உட்காந்துட்டாரு. சும்மா அங்கேயே சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு விவாதமாக்கி என்ன ஏதுன்னு பேசிட்டு பண்றதா வேணாலுமா அங்கேயே முடிவு பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப இன்னைக்கு இவ்வளவு டிஸ்கஷன் போனாலும் எனக்கு வந்து அண்ணன் இன்னொரு மீட்டிங் இப்ப பேசியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டா இருக்குமா, அதுல நாளைக்கு ஏதோ சிக்கல் வந்துருந்தான்றத கண்டிப்பா கேட்பாரு. கேட்காம இருக்க மாட்டாரு. ஏன்னா சரியா நிறைய டிஸ்கஷன் வந்திருக்குல்ல. பாமக சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை திருப்பி ரீசெக் பண்ணுவாங்க, பண்ணிட்டு நாளைக்கு இது பண்ணிடுவாங்க. ஆனா பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆணையம் அமைக்கிறனால பிரச்சனை வராது. இன்னும் டைம் டிலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல பிரச்சனை இருக்கு. இப்போ அவனுங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவனுக்கு அப்ரூவல் கொடுக்கற அளவுக்கு ரெடியா இல்ல. ஆமா ஆமா, இவனுக்கு இண்டிவிஜுவலா ஏதாவது தேவையில்ல வேலை பார்த்தாதான் பிரச்சனை. எடுத்துட்டு வந்து அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா தான் அன்னைக்கு போய் தடுக்கிறதுக்கோ ஸ்டே வாங்குறதுக்கோ. எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டே கேட்டனா தரமாட்டான். ஸ்டார்ட் பண்ணிட்டா கடைக்கால போட்டுட்டானா தானே ஸ்டே எல்லாம் போக முடியும். இன்னும் அது தொடங்கவே இல்லைங்க. இப்போ வந்து ஸ்டே கேட்டா எங்கதான் ஸ்டே தர முடியும் தான் கேட்பானுங்க. பாப்போம் இவனுங்க என்ன பண்ணும். அதுவும் இவனுங்க என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அந்த டெக்னிக்கல் கிளியரன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு தான் லேட் ஆகும். கொடுக்கவே போறது இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி டிலே தான் ஆகும். அவனை சும்மா அவனோட அரசியல் வேற வழி இல்லை குமரி. அவனுக்கு வந்து அவன் அங்க அரசியல் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அடுத்து அவன் பிஜேபி அதில் கையில எடுத்துருவான். இப்ப இவன் வந்து ஸ்டெப் எடுக்கல, சிவகுமார் ஸ்டெப் எடுக்கலன்னா அவன் அடுத்து பிஜேபி ரெடி ஆயிடுவான். அடுத்து இதுக்கு அது 28லயே வருதுன்னு நினைக்கிறேன் எலெக்ஷன். 27 28 தெரியல, எலெக்ஷன் வருது மறுபடியும். ஸோ அவன் வந்து இந்த 2 வருஷத்தை யூஸ் பண்ணி அவன் திருப்பி ஸ்ட்ராங் ஆகணும். இல்லைன்னா பிஜேபி அதை கையில் எடுத்துட்டு அவன் ஸ்ட்ராங் ஆகணும். தமிழ்நாட்டுல அவனுக்கு பிஜேபிக்கு ஒரு வாய்ஸே இல்லைல்ல. ஸோ அவன் அதனால கவலைப்பட மாட்டான். கர்நாடகாவில் வாய்ஸ் எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அதுக்காக இவன் முந்திக்கிட்டான் டிகே சிவகுமார். ஆக்சுவலா அதுக்குதான் பண்ணிட்டு இருக்கான், மத்தபடி வேற ஒன்றும் கிடையாது. திருப்பரங்குன்றம் கேஸ்லயே நீ போயிட்டாங்க போல, மேல்முறையீடு போறேன்னு சொல்லிட்டாங்க போல கோர்ட்ல போய். அப்படியா? ஆமா கோர்ட்ல போய் தெளிவா வந்துச்சு ப்ரோ. ஆமா, கோர்ட்ல போய் தெளிவா சொல்லிட்டாங்க போல, நாங்க ஏத்த விட மாட்டோம், நாங்க சுப்ரீம் கோர்ட் முறையீடு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. எங்க உங்க டீம் எங்க நவீன காணோம், சேமா காணோம், எங்க போயிட்டாங்கண்ணா? ஒர்க்கிங் எல்லாம் நீ வேலையா இருக்கானுங்க குமரி. இல்லைன்னா எல்லாரும் வந்துருப்பானுங்களே. நீங்க வரலன்னா இவ்வளவு நேரம் பரவாயில்ல. வேலை முக்கியம், வேலை முக்கியம். ஆமா வேலை முக்கியம். நானே இன்னைக்கு லீவ போட்டேன், இல்லைன்னா நானே கொஞ்சம் கஷ்டமா. சும்மாதான் நைட் தூங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. ஐயோ அப்படி இல்லையா கம்பெனில வேலை செய்றீங்க, தூங்குனதுக்கெல்லாம் லீவ் தரானுங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வேணாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், திருப்பி நைட் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா முரளி அந்த ஷீட்டை தூக்கி காட்டினாங்கல்ல, அந்த இது இவ்வளோ இது வந்து அடுத்த ஸ்டேட் எல்லாம் எனக்கு இவங்களுக்கு எவ்வளவு வந்து அலட்சியமா இருக்கு பாத்தியா நம்ம தமிழ்நாட்டோட இது பத்தி கலெக்ஷன். அத இவங்க வெளில சொல்ல மாட்டானுங்களே, அதான பிரச்சனை. இப்ப கேட்டுட்டாங்க இவங்க என்னென்ன கம்பெனி லிஸ்ட் சொல்லிட்டாங்க, முதலீடோட அமௌண்ட் வரையும் சொல்லிட்டாங்க. இப்ப வரணுமே தங்கம் தென்னரசு வெளில வந்து இன்னைக்கு சாயங்காலம் பிரச்சனை கொடுக்குறாருன்னு பாத்துருவோம். நாளைக்கு சட்டமன்றத்துல இல்லைன்னா பதில் சொல்றதுக்கு ரெடி ஆகுறாரான்னு பார்ப்போம். நாளைக்கு வேற வேற அந்த ஒன்றிய செயலாளர் 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டானுங்க, அதை டீட்டெயில ப்ரொடியூஸ் பண்றது இருக்காரு. பாப்போம் என்ன பண்றாருன்ட்டு. ஐயா அந்த கேஸ் எல்லாருக்குமே தெரியும். 2.5 லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் கேஸ் போடக்கூடாதுன்னு நீங்க பண்ண வேலை எல்லாம் தெரியாம இருக்கு. ஆமா ஆதாரம் எந்த கேஸுக்கு ஆதாரம் கேக்குறானுங்க பாரு. ஆமா ஆனா நீங்க உருப்படியா பேசுனது சிபிஎம் எம்எல்ஏ தான் குமரி. அவர் தான் அந்த கரெக்டா அந்த ஆளுநர் என்ன பேசினாரு, என்ன இது பண்ணோம், அதுல எல்லாத்தையும் அவர் தான் சொன்னாரு. மித்தவனுக்குலாம் ஆளுநர் பேசுறதுக்கு அவனுக்கு பேசுறது சம்பந்தமே கிடையாது, என்னென்னமோ பேசுறானுங்க. அதுவும் அது பிரேமலதா பண்ணதெல்லாம் உச்சக்கட்ட காமெடி. வாட்டர் பாட்டில் ஓபிஎஸ்ஏ எடுத்து கலாச்சிட்டாரு போல. இல்ல பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ஆனா என்ன டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம் அதை போய் சொல்லிட்டு அதை தனியா போய் ரூம்ல சொன்னாலே கேட்டுக்க போறாங்க சபாநாயகர்கிட்ட. இத வேற எந்திரிச்சு
இல்ல அப்பப்போ இவங்க நகைச்சுவை எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஃபன் பண்றேன்ட்டு. ஆனா அது ஓபிஎஸ் இருந்து சொன்னாரு பாத்தியா, மனுஷன் பாட்டில் ஏற்கனவே வாட்டர் பாட்டில் அடி வாங்கியிருக்காப்புல, பாவம் அவரே சொல்ல வச்சுட்டானுங்க. ஞாபகம் இருக்கா அப்ப அவங்க பொதுக்குழு கூட்டத்துல இப்படி ஒரு தடவை பாட்டில தூக்கி அடிச்சுட்டானு அவர் மேல, ஏடிஎம்கேல இருக்கும்போது. ஆமா 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 ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகத்துல இருந்துச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நானா கூட போட்டிருந்தேன். அதனால நான் கூட ஐடியில போட்டிருந்தேன், இன்னும் அதிமுக காரராவே வாழ்றாரு அவரு அப்படி. அதேதான் அதேதான். ஆமா. விக்ரம் வந்துருங்க. விக்ரம் ஃப்ரீயா இருக்கான் போலயே. கடையில வேலை இல்லையா விக்ரம்? ஃப்ரீயா இருக்க? கேட்கல. விக்ரம் பேச மாட்டான். சொல்லுயா. என்ன உதயநிதி உங்ககிட்ட பதில் கேட்டிருக்காரு, பதில கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அமைச்சர் மாதிரி போட்டாரு, நான் கொடுக்கணும். இல்ல புரியல, அப்பதான் பைக் வாங்கிட்டு வந்தேன், என்னடே தெரியல எனக்கு. அதான் ஒருத்தர் சட்டம் மட்டும் ஓடி போயிட்டாங்களா, ஓடுகாலின்னு போட்டுருந்தாங்க, அதை மட்டும் பாத்துட்டு வந்தேன். பாத்தியா பாக்கலையா? பார்த்த மட்டும் ரமேஷ்ல எதிரிகள் அடிக்கிறான், இந்த பக்கத்துல எதிரிகள் அடிக்கிறாங்க. ஆமா அடிவாங்க ப்ரோ. ஆக்சுவலா இல்ல ஒரு நிமிஷம் முரளி, இவனுக்கு 10 கோடி பத்தி பேசி இருக்கிறத விட இவன் திருச்செந்தூர் திருவிழா நடத்துற 400 கோடி செலவு பண்ணான்டா ஒரு கோவில் திருவிழா. ஞாபகம் இருக்கா? அதை தூக்கி பேசிக்கலாம். அவன் 4000 கோடி கணக்கு அடிச்சிருக்கலாம்டா. 400 கோடிக்கு என்னடா கணக்கு, எப்படிடா நடந்துச்சு? மொத்த கணக்கு எழுதிட்டு பாருங்க அவனுங்க எப்படியும் இருப்பாங்க. ஆனா நீ 10 ரூபா பாலாஜி பஞ்சர் பாலாஜிக்கு அனுப்பிட்டாங்க, அதெல்லாம் வேற லெவலு. உட்காந்துட்டாங்க நல்ல வயசுல. ஞாபகம் இருக்கா முரளி உனக்கு ஒரு 400 கோடி செலவு பண்ணானுங்க? தெரியும். சிவநாடார் கூட பேசிட்டு அதை பத்தி தான். அந்த யாரோ கம்பெனி அச்சியோ ஏதோ கம்பெனி அவரே சிவநாடாரு, அவன் தான் சிவநாடார் அவன் தான் கொடுத்தான். அதுதான் இவனை மாத்தி இது பண்ணிட்டு உட்காந்துருந்தானுங்க. அவர் என்ன சொன்னாரு, சாம்பிள் தான் சொல்றேன், நிறைய டைம் இல்ல, சாம்பிள் சொல்றேன்னு சொல்லிட்டு தானே சொன்னாரு. சாம்பிளுக்கே அவன் வாய திறக்க முடியல. 2 தான் சொன்னாரு, அதுல 1 தான் கோயில் கலெக்ஷன். இந்த மாதிரி குற்றச்சாட்டு பத்தி அவங்க பேசணும்டா எடுத்து கேட்கலாம். இல்ல இவங்க அதுக்கு வேற கார்டு தூக்குவாங்க எதிர்பார்த்தேன், அந்த கார்டு இன்னும் தூக்கல. நாளைக்கு தூக்கிட்டு வருவாங்க பாரு. முரளி வந்து என்ன கார்டு தூக்கிட்டு வருவாங்க? அந்த கார்டு தூக்கி தானே அவன் கொஸ்டினே கேட்டான். ஆமா, அதுக்குதான் பதில் சொல்றானே, நாங்க பிஜேபி இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டாரு ரமேஷ் தான். இல்ல ரமேஷ் வந்து அந்த ரமேஷ் கார்டு தூக்கிட்டு வராங்க, அவர் அதனால சப்போர்ட் பண்ணாங்க. அதான்டா சொல்றோம். இல்ல நாளைக்கு ஓப்பனா தூக்கிட்டு வருவாங்க சார், நீங்க வெயிட் பண்ணு. டிஎம்கேல மாறி ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க அந்த கார்டு தூக்கிட்டு வருவாங்க சார். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு உடனே கேட்டுடலாம். நானே நேற்று அவங்கள்டே கேட்டேன். ஆக்சுவலா அந்த தீர்ப்பு வந்து இருக்கிறாங்க இல்ல, இப்ப இந்த 426 கோடி இது பண்ணாங்கல்ல, அந்த தீர்ப்பு கொடுத்தது வந்து நவம்பர் மாசம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நவம்பர் மாசம் கொடுத்த தீர்ப்புக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாசம் அவன் போல மேல்முறையீடு. ஏன் போல அவன் போயிருக்கணும்ல மேல்முறையீடு. அவன் மேல்முறையீடு போய் அந்த கேஸை வச்சுருக்கணும்ல. இப்ப வந்து பார்த்துட்டு இப்பதான் கேஸை ரெடி பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அவன் 5 மாசம் அப்ப வந்து அந்த தீர்ப்பை ஒத்துக்கிட்டு பேசாம இருக்கான். அமித்ஷா வேற ஏதோ வாட்டர் பாட்டில் பேசி கிடந்தது. இல்ல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, வாட்டர் பாட்டில் மிக்சர் சாப்பிட்டு இல்லாம எந்திரிச்சுட்டு கண்ணாடி பாட்டில் வைக்காதீங்க, தூக்கி மிக்சராக சாப்பிட போற. உனக்கு என்ன பிரச்சனை? அம்மன் உட்காந்து மிக்சர் சாப்பிட பாட்டில பத்தி என்ன பிரச்சனை? எனக்கு அவன் பேசல, இவன் தான் இங்கே செமத்தியா வாங்கி காமிச்சான், அதனால அப்படி. இன்னொருத்தன் நான் இப்பதான் கொஞ்சம் இன்ஸ்டால வீடியோ பார்த்தேன், எவனோ புசி பேசல, அதுக்கும் ஆதவ் தான் பேசினான்னு காலைல வீடியோ. டேய் புசி ஆதவ் பேசுற மாதிரி பார்த்தாங்க, பேசினாடா. எவனுமே பார்க்கல. புசி வந்து எழுந்து பேசிட்டாரு. ஆனந்த் ஈரோடு மினிஸ்டர் ஆனந்த் வந்து எழுந்து பேசி அதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் டைம் தான் ஆதவ் பேசினாரு. அவன் எவனுமே பாக்குறது இல்லை, அரைக்குறையா வந்து ஏதாவது பேசிட்டு இருந்தது. இல்லடா எங்க பாரு, அது என்ன ஆச்சுன்னா புசி வந்து பேசும்போது அந்த டேட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே பின் பண்ணி பேசினார். ஓகேவா? ஆனா அவுட் அண்ட் அவுட்டா இவன் ஆதவ் வந்து எழுப்பி சிம்பிளா அந்த லாஜிக்கோட சேர்த்து பேசினதாலதான் அது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்துச்சு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தெரியும். அங்க இருக்க எவனுக்கு என்ன தெரியும்? அவன்
கட்சியில இருக்க லீகல் விங்கி இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தா அதை வந்து பேசுவானுங்க, அவ்வளவுதான். உதயநிதிக்கு கேட்ட கேள்விக்கு அமைச்சர்கள், துறை அமைச்சர்கள் எழுந்து பதில் சொல்லும் போது திரும்ப அதுக்கான கேள்வி கேட்க வக்கில்ல அவனுக்கு. ரமேஷ் அந்த அடி அடிச்சான், என்ன சொன்ன, பார்க்கிங்கும் தேவை அவ்வளவுதான் சொல்லிட்டு நீ கடந்து போயிட்ட. நீ உட்கார்ந்து அந்த இடத்துல டிஃபர் பண்ணி பேசிருக்கணுமா இல்லையா? இப்ப வீட்டுக்கு போய் ட்விட்டர் போட்டிருக்காரு. அன்னைக்கு உங்களுக்கு ட்விட்டர் வீட்டுக்கு ஏன் பதில் சொல்லிட்டு போயிட்டு தானே அவ்வளோ உயிர் இருந்தா? இல்ல குஜிலி மிஸ் பண்ணாலும் பயந்து ஓடிட்டீங்களா? ஏ இல்ல இங்க பாரு, நம்ம நினைச்சா ஆதவ் மைக்க பிடிச்சாதான் இவனுக்கு பயப்படுவானுங்க. என்ன ராஜ்மோகன் எலுமாலே பயப்படுறானுங்கடா இவனுங்க. ராஜ்மோகனுக்கு ரெண்டு ஆதவ் பேசணும் தமிழ் சொல் அடுத்த வாட்டிலாம் அவரு இன்னைக்கு ரோட்டெல்லாம் அடிச்சதுக்கே அடுத்த வாட்டிலாம் பேச மாட்டானுங்க போனதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இல்ல நடுவில் ஆதவ் எலும்புனால ஆதவ் எலும்பு ராஜ்மோகன் எலும்பி அடிச்சிருக்கணும் போல. ஆதவுக்கு இந்த தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது லைட்டா இந்த இது இருக்கு, ஓகேவா? இவனுக்கு பேரு ராஜ்மோகனுக்கு ரொம்ப சரளமா வருது, வளர்ந்துடுறா மனுஷன். இன்ஸ்டன்டாயா இங்க பாரு, 40 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் எலும்பி ஒரு 5 நிமிஷம் ராஜ்மோகன் பேசுறாருன்னு வச்சுக்கேன், அது எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. அதுவும் லிட்டரலா வளர்ந்துட்டா மனுஷன். அமமுக எம்எல்ஏ வேற, அவர் வேற பெரிய ஃபேன் பாயின்னு தெரியுதுங்க. அவர் ஃபேன் பாய் பட்டுருக்காரு. சட்டமன்ற ஏதாவது பேசுங்க, இல்ல பர்த்டே விஷ் பண்ணியே நின்று இருக்காரு. இந்த வாட்டி கேக் கட் பண்ணல சிஎம். இப்படி இருக்கிற பிரச்சனை அது ஒண்ணும், அதை கேக் பட்டினாங்க அதை சொல்லுவானு மச்சான். டேய் என்னடா கேள்வி, போன தடவை சஞ்சயோட குழந்தை கூட கேக் கட் பண்ணாரு. சஞ்சய் இல்ல சஞ்சீவா அவங்க ஃப்ரெண்டு. பண்ணுவா வீட்டுக்கு போய் பண்ண வர்றா. இன்னும் 5 மணி நேரம் இருக்கு மச்சான். எந்த போஸ்டர்லாம் பாத்துக்கோ. அதுக்கெல்லாம் நாங்க தயாரா தான்டா இருக்கோம். காயத்ரி ரகுராம் போட்டு இந்த பாத்தியா இல்லையா போஸ்ட்? ஏற்கனவே அடிச்சிருக்காங்க, ஏற்கனவே படத்துல அடிச்சிருக்காங்க கூட. ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இறந்துட்டனால கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டாரா குமரி. ஓகே 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 ஓகே. அவங்க 2 பேரும் நடந்துருக்குறா. ஆமா, அதனால அவர் கொண்டாடல. கொண்டு வந்தாங்க ஆச்சுன்னு நினைக்கிறேன்ல, ஆபீஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க கேக்கு. திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, கொண்டாட மாட்டாரு. போன வாட்டி என்ன கொண்டாடினாரா ஞாபகம் இல்லையா? போன வாட்டி என்ன பண்ணாரு? போன தடவை அவர் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கால, ஃப்ரெண்டு சஞ்சீவ், அவங்க குழந்தை, அவங்க இவங்க கேக் வாங்கிட்டு போயிருப்பாங்க போல, அவங்க கூட கேக் கட் பண்ணி அவங்க குழந்தையோட போட்டோ மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய செலிப்ரேஷன் இல்ல. பரமேஷ் காலையிலே பேசினேன், அவனும் அந்த வீடியோமே இங்கிலீஷ் பட்டாவல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பரமேஷ் பேசணும். ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே இப்போ இது முடிஞ்சிருச்சு போல. அவர் எப்பவும் அபிஷியலா கொடுக்குற இது முடிஞ்சிருச்சு போல. ட்ரீட்டா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. கட்சிக்காரங்க மட்டும் தான் செலிப்ரேட். இன்னைக்கு கட்சிக்காரங்களும் பெருசா பண்ணல போல. நேற்று நடந்த ஆக்சிடென்ட்னால சென்னையில பண்றாங்கன்னு நினைக்கிறேன், இங்கெல்லாம் பண்ணல. மதுரையில எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஆமா, நிறைய பண்றாங்க. நேத்து அந்த இன்சிடென்ட் நடந்தனால மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. இல்ல நேத்து நைட்டு சென்னையில ஆலந்தூர் பக்கத்துல நினைக்கிறேன், அங்க ஏதோ மட்டும் நலத்திட்ட உதவி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல, மக்கள் எல்லாம் வர வச்சுட்டாங்க. சிவகாசிலையும் ஜெய்ய வச்சு அனௌன்ஸ் பண்றதுனால அதுவும் நடந்தது போல, மித்த இடத்துல நடக்கல. பேனர் மட்டும் நிறைய பேனர் வைக்கிறது குறைச்சான முள்ளி. அது சொல்லிட்டேன் இன்னைக்கு கூட நான் இது பண்ணேன். விக்ரம, நீயும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லு. பெரிய பிரச்சனையா போய் முடியும் குறைக்கலாம். ஆமா, அதுவும் சென்னையில தான் ரொம்ப மோசமா இருக்கு போல விக்ரம. எல்லா ஊர்லயும் வைக்கிறாங்க முள்ளி. குறைக்கணும்னா குறைக்கணும் தான்டா, இல்லைன்னா சொல்ல. பட் ஆனா இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கு பத்தியா, அதனால அது கொஞ்சம் இவனுங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கணும். அவரு கோச்சா முடியும் மச்சான். அவர் 2-3 டைம் அறிக்கை விட்டாரு. இவன் கேட்கறேன், யாரையா ஒருத்தங்க ஆக்ஷன் எடுத்தா காமனா இது ஆக போறாங்க மச்சான். ஆக்ஷன் ஒரு டைம் எடுத்தா அப்ப அமைதி ஆக போறாங்க. இங்க பாரு, யாரு எவனு தெரியாது, ஓகேவா? அப்ப நான் அவன் வெளிக்காட்டிக்க ஒரு சில விஷயம் பண்றான் தப்பு. நீ வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அப்படிலாம் பண்றது தப்பு தாங்க, தப்பு இல்லைன்னு சொல்ல.
பட் இது அந்த ஒரு விஷயத்துக்காக இவனுங்களை ஒன்றும் அவனுங்க அந்த அந்த பர்பஸ்ஃபுல்லா பண்றாங்க, புரியுதா? சேஃப்டியா வச்சுதான் சில இடத்துல ரோட்ல வச்சு அதெல்லாம் வீடியோ போட மாட்டாங்க. சேஃப்டியா பர்மிஷன் எங்க வச்சுன்னா யாருக்கு என்ன பிரச்சனை? இடத்துல ரோட்ல வச்சிருக்கானுங்க. நம்ம பசங்க நிறைய எடுத்து போறானுங்க மச்சான். டேய் இங்க பாரு, நம்ம நம்ம வந்து அடுத்த தடவை எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா நம்ம ஆளுங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். புரியுதா? எதிர்கட்சிக்காரனை சாட்டிஸ்ஃபை பண்றது நீ நம்ம ஆளுங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அடுத்த ஆளுங்க ஜெயிக்கணும். அப்படிதான் இருக்கு. ஆனா சைலண்ட் ஆயிட்டுங்க. சரி, என்ன க்ளோஸ் பண்ணலாமாப்பா? யாரும் வரலண்ணா? யாரும் வரலையா? யாரும் வரலையா? எவனும் இல்லையே. சரி வீட்டுல அப்புறம் 6:30 மணிக்கு மேல போடுவோமா? 6 மணி 6:30 மணிக்கு பசங்க வரட்டும். எல்லாம் வேலையா இருக்கு. டோல்டு ஏதோ கிளம்பி ஊருக்கு வரேன்றான், என்னன்னு தெரியல, ஏதோ ப்ராப்ளம் போல. எந்த ஊர்ல எங்க இருக்கான் டோல்டு? சிங்கப்பூர்லயா? டோல்டு கிறிஸ்ல இருக்கான். 6 மணிக்கு போடுவோம். 6 மணிக்கு போடுவோம். சரி ஓகே, 6 மணிக்கு வந்துருங்க கைஸ்.